अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। स्तुतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அண்டபூர்ணோபனிஷத் 4வது அத்தியாயத்தை 26வது மந்திரம் பார்க்கணும். மனோநாசம் அப்படின்னா என்ன? சரூபம் அரூபம் 2 விதமான மனோநாசம்னு முதல்ல சொன்னார். அதுல சரூபநாசம்ன்றது ஜீவன் முக்தியாகவும், அரூபநாசம்ன்றது விதேக முக்தி அப்படின்ட்டு அதுல ஒரு விபாகத்தை சொன்னார். சரூபநாசமாகட்டும் அரூபநாசமாகட்டும், இதுக்கு முதல் படி அந்த இதை அடையிறது எப்படி அப்படின்னா அந்த ஞானம்ன்றது ஒண்ணு வேணும். இது அதான் பின்ன போயிட்டு இருக்கோம். முதல்ல முக்தி சொல்லுவார், அப்புறம் ஞானத்தை சொல்லுவார், ஞான சாதனம், திரும்ப ஞான சாதனத்தினால முக்தி எப்படி அடையிறது, அப்ப ஞானத்தினுடைய சுரூபம் மாத்தி போயிட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் பிரம்ம வித்யானா என்னன்னு மட்டும் சொல்லியாச்சு. இப்ப திரும்பவும் சொல்றார், எஸ் ஜகத்பாசகம் பானம் நித்யம் பாதி ஸ்வதஸ்புரத் சயேவ ஜகத சாட்சி சர்வாத்மா விமலாகிருதி. பொதுவா ஆத்மாலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆத்மானா என்ன? எது ஜகத்பாசகம் பானம். இந்த ஜகத்பாசகம் பானம், உலகத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதான ஒரு பிரகாசம். பானம்னா பிரகாசம். உலகத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதான பிரகாசம் யாதொன்று உண்டோ நித்தியம் பாதி, அது எப்பவும் பிரகாசமாகவே இருந்துருக்கு. ஸ்வதஸ்புரத், அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அது ஸ்வதஹ ஸ்புரத், அது தானா தோன்றது. அப்படின்னா அதை பிரகாசப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு பிரகாசம் தேவையில்லை. இந்த விஷயங்கள்லாம் இந்த ஸ்வப்பிரகாசத்துவம், அந்யாதீன பிரகாசம், அனதீன பிரகாசத்துவம் இப்படிலாம் சொல்லிட்டு வருவார். இப்படி இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம இந்த ஆத்மா பிரம்மம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சிந்தனை பண்ணும்போது எதையாவது ஒன்றுக்கு பிடிச்சிருந்துதான் நம்ம 2 விஷயத்தை சேர்த்துதான் நம்ம மனசுல எண்ணம் உண்டாகும். இது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் இல்லாம நம்ம மனசுல அந்த சுரூபம் தோன்றது கஷ்டம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு சப்பிரகாரக ஞானம்னு சொல்றது. அப்படி இல்லாம நிஷ்பிரகாரக ஞானமா இருந்தாதான் அது முக்திக்கு வழி கொடுக்கும். அது எப்படின்றதான் இங்க பார்க்க போறோம். சயேவ ஜகத சாட்சி, இந்த நித்தியம் பாதி ஸ்வதஹ ஸ்புரத் சயேவ ஜகத சாட்சி, அந்த பிரகாசம் இருக்கே அது சர்வாத்மா ஜகதஹ சாட்சி விமலாகிருதி, எந்த விதமான தோஷமும் இல்லாததான வடிவத்தை கொண்டது. பிரதிஷ்டா சர்வபூதானாம் பிரஜான கன லட்சண, எல்லா பூதங்களும், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம், இல்ல பவதீதி பூதாக பிராணிகள், உலகத்துல நமக்கு தோன்றக்கூடிய பதார்த்தங்கள், ஜரமோ ஏதோ ஒண்ணு, எல்லாமே சர்வபூதானாம் பிரதிஷ்டா, அதுலதான் எல்லாமே நிலை பெற்று இருக்கு. அப்படின்னா பொருள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, இது இருக்குன்னு சொல்றோம். அது இருக்குன்னு சொல்லும் போது சத்துன்னு ஒண்ணு வருது, இருத்தல் அப்படின்னு. அதுதான் அந்த ஆத்மஸ்வரூபம். இந்த சத்துனா என்னன்றது முதல் அத்தியாயத்திலேயே சொன்னார். பிரதிஷ்டா சர்வபூதானாம் பிரஜான கன லட்சண. இது எப்படி இருக்குன்னா பிரஜான கனமாக இருக்கு. கனம்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த பிரஜானம் மட்டுமே இருக்கக்கூடியது, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. முழுவதும் பிரஜான வடிவமாக ஞான வடிவமாக இருக்கக்கூடியது. பிரஜான கன லட்சண.
தத் வித்யா விஷயம் பிரம்ம. அப்படிப்பட்டது அது என்ன அப்படின்னா வித்யா விஷயம் பிரம்ம. சர்வாத்மான்னு சொன்னார், அதுதான் பிரம்மம், ஆத்மா தான் பிரம்மம். வித்யா விஷயம், இந்த வித்யைக்கு விஷயமாக இருக்கக்கூடியது. வித்யைனா அறிவு. எது இருந்தா அவித்யா போகுமோ அதுக்கு வித்யான்னு பேரு. அந்த வித்யைக்கு விஷயம், வித்யா இதை பத்தினதானது, இந்த பிரம்மத்தை பத்தினதானது, ஆத்மாவை பத்தினது. பிரம்மாத்மா, பிரம்மமே ஆத்மா, ஆத்மாவே பிரம்மம் எனக்கூடியதான விஷயத்தை தெரிவிக்கக்கூடியதான வித்யா. தத் வித்யா விஷயம் பிரம்ம சத்திய ஞான சுகாத்வயம். அது சத்தியமாகவும், சத்தியம்னா பொய்யாக இல்லாதது, ஞானம் ஜடமாக இல்லாதது, சுகம் துக்க சம்பந்தமே இல்லாதது, அத்வயம் அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்டது ஏகம் பிரம்ம அகமஸ்மீதி கிருதகிருத்தியோ பவேத் முனிகி. அப்படிப்பட்டதான அந்த பிரம்மன் தான் நான் அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறானோ, கிருத கிருத்திய எத் கர்த்தவியம் தத் கிருத கிருத்தியம் கிருத, அதனால கிருத கிருத்திய. ஒரு மனுஷனா பிறந்ததுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாச்சு. கிருத கிருத்தியோ பவேது முனிகி, அவனுக்கு தான் இங்க முனின்னு பேரு. சர்வாதிஷ்டானம் அத்வந்தம் பரம் பிரம்ம சனாதனம் சச்சிதானந்த ரூபம் தது அவாங் மனச கோச்சரம். சர்வாதிஷ்டானம் எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது. முதல்லயே பிரதிஷ்டான்னு சொல்லிட்டார், திரும்பவும் அதிஷ்டானம்னு சொல்றார். என்ன விசேஷம் அப்படின்னா, பிரதிஷ்டானா சாதாரணமா எல்லாம் நிலை பெறுவதற்கு, இப்ப நம்ம ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்னு சொல்றோமே அது பிரதிஷ்டா. ஆனா அதிஷ்டானம்னு சொல்றதுல என்ன தாற்பயம் அப்படின்னா, ஆதாரம், இதுல தர்க்கத்துல சொல்லுவா ஆதாரம் ஆதேயம் அப்படின்னு ரெண்டு சொல்லுவார். ஆதாரம்ன்றது கீழே இருக்கிறது, ஆதேயம்ன்றது எது தாங்கப்படுவதோ அதுக்கு ஆதேயம்னு பேரு, தாங்கிறதுக்கு ஆதாரம்னு பேரு. இப்ப மேஜை மேல புஸ்தகம் இருக்கு அப்படின்னா மேஜை ஆதாரம், புஸ்தகம் ஆதேயம். அதிஷ்டானம்னு சொல்லும் போது மேல இருக்கிறதுக்கு, அதிஷ்டானம்னா கீழே இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம், ஆனா மேல இருக்கிறது ஆதேயம்னு சொல்லக்கூடாது, ஆரோபம்னு சொல்லணும். எது கல்பித்தமோ அந்த கல்பனைக்கு அதிஷ்டானமா, கல்பித்தத்துக்கு ஆரோபம்னு பேரு. அந்த கல்பனை எதுல நம்ம கற்பிச்சிருக்கோமோ அதுக்கு அதிஷ்டானம்னு பேரு. இங்க சர்வாதிஷ்டானம்னு சொல்றதுனால சர்வத்துக்கு இது அதிஷ்டானமாக இருக்கு. அப்ப சர்வம்னு நம்ம பிரபஞ்சத்துல எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கல்பிதம், இது ஒண்ணுதான் சத்தியமானது, சர்வாதிஷ்டானம். அதனாலதான் அத்வந்தம், தன்னை தவிர இன்னொன்னு இல்லாதது, அது பரம் பிரம்ம சனாதனம் சச்சிதானந்த ரூபம் தது அவாங் மனச கோச்சரம். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது. நம்ம எத்தனை ஸ்லோகம் படிச்சாலும் எத்தனை மந்திரம் படிச்சாலும் நேரடியாக சப்த மரியாதையா அதை சொல்ல முடியாது. இங்க இருக்கு, அப்படி இருக்கு, இது சாட்சியா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி 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 நம்ம ஒரு விதமா புரிஞ்சுக்கலாமே தவிர அது சப்தத்துக்கு விஷயம் ஆகாது. மனசனாலையும் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாது. தத் அவாங் மனச கோச்சரம் ந தத்ர சந்திரார்க்க வபு பிரகாசத்தே. சந்திர சூரியன் அங்க பிரகாசிப்பது இல்லை. நவாந்தி வாதாக, அங்க காத்து செல்வதில்லை. சகலா தேவதாச்ச ந தத்திர பிரவர்த்தனத்தை சேர்த்துக்கணும். எந்த தேவதைகளும் அதனிடத்தில் தன்னுடைய வேலையை காட்டுறதில்லை. சயேஷ தேவ கிருத பாவபூதக, அவர்தான் இந்த பிரகாசமான தேவன், அது ஆத்மா. கிருத பாவபூதக, பாவமாக எதுண்டோ பவதி, இருக்கக்கூடிய பொருள் செய்யப்பட்டதாகவும் இருக்கக்கூடியதாகவும் சகல காரிய வடிவமாக இருக்கக்கூடியவர் அவர்தான். தத் அனன்யத்துவம், எது காரணத்தை விட காரியம் அனன்யம். காரிய காரணத்துக்கு அனன்யம்னு சொல்றது. காரியம் காரணத்தை விட வேறாக இல்லை. காரியமும் காரணமும் ஒண்ணுன்னு சொல்ல மாட்டோம். காரியம் காரணம் ஒண்ணுன்னா அப்ப காரியம்னு ஒரு பேரு, காரணம்னு ஒரு பேரு. காரியத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு செயல் இருக்கு, அதுக்கு ஒரு வியாபாரம் வச்சிருக்கோம். காரியம் என்ன பண்ணும்? மண் என்ன பண்ணுன்னா குடத்தை உண்டு பண்ணலாம், மண்ணை வச்சுட்டு குடத்தை உண்டு பண்ணலாம். மண் காரணம். காரியம் என்ன பண்ணும்? குடமானது ஜலத்தை எடுத்துன்னு வர்றதுக்கு உபயோகப்படும். இப்ப காரியத்துக்கு வேற பிரயோஜனம், காரணத்துக்கு வேற பிரயோஜனம். அப்ப காரியம் வேற காரணம் வேற. ஆனா காரியமும் காரணம், காரியமானது காரணத்தை விட வேறாக இல்லை. இதெல்லாம் பரஸ்பர விரோதமா இருக்கு. ரெண்டும் ஒண்ணு இல்ல ரெண்டும் வேற, இப்படிதான் சொல்லணும். இது ரெண்டும்
இது அதை விட வேற இல்லை, ஆனா ரெண்டும் ஒண்ணு இல்லை அப்படின்னா விரோதமா இருக்கே. இங்க விரோதம் இல்லை. காரணம்ன்றது காரியம்ன்றது நம்ம எந்த வேலையை வச்சுன்னு பண்றோமோ அதை வச்சுட்டு இது காரணம் காரியம்னு பிரிச்சுட்டு இருக்கோம் நம்ம திருஷ்டியில. வாஸ்தவமா காரியம்ன்றது காரணத்தை விட்டு பிரிஞ்சு இருக்காது. குடமானது என்னைக்குமே மண்ணை விட்டு வேறாக இருக்காது. கிருத பாவ பூத, அந்த பாவமாக ஆனவர் அதான் பாவமா மாறிட்டார் அப்படின்னா இப்ப காரணமானது காரியமா மாறிடுச்சுன்னா இப்ப காரணம் இல்லைன்னு ஆகும். மண்ணு குடமாயிடுச்சு அப்படின்னா இப்ப மண் இல்லை, வெறும் குடம் மட்டும்தான் இருக்கு. ஸ்லோகத்துல அப்படி வச்சுட்டு இருக்கோம், மற்ற சாஸ்திரக்காரெல்லாம் அப்படிதான் சொல்றாரு. ஆனா ஸ்ருதி நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னா வாசாரம்பனம் விகாரோ நாம தேயம் மிருத்திகேத்தியேவ சத்தியம். நீ குடம்னு இப்ப ஒரு பேர் வச்சிருக்க, அது வாசாரம்பனம், வாக் ஆலம்பனம், வெறும் சப்தத்தை பிடிச்சிருக்கு. விகார நாமதேயம், அந்த மாற்றம் மண்ணே தான் குடமா காணப்படுறது அப்படின்னு 3 திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றது. தங்கம்னு நம்ம பாக்குறது ஆபரணம்னு நம்ம பாக்குறது தங்கம் தான். நகனிக்கிருந்தனம் நெயில் கட்டர் அது என்னன்னா இரும்பு தான் வேதம் சொல்றது. இந்த 3 திருஷ்டாந்தம் சொல்லி காரியம்ன்றது காரணத்தை தவிர வேற, அதனுடைய சத்தை அதனுடைய இருத்தலை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா இது அதுவா மாறிடுச்சுன்னா இப்ப காரணம் இல்லையேன்னு ஆயிடக்கூடாது. பிரம்மன் தான் உலகமா மாறிட்டு, கடவுளே எல்லாமா மாறிட்டார், ஈஸ்வரன் தான் எல்லாம். ஒத்துண்டா என்ன கஷ்டம் அப்படின்னா ஒத்துண்டா பெரிய கஷ்டம். இப்ப ஒரு உலகமா மாறிட்டார், நான் சாஸ்திரம்லாம் படிச்சு முக்தி அடையணும்னா பிரம்மமா போனாதான் முக்தின்னு சொல்றது. நான் போய் சேர்றதுக்கு பிரம்மமே இல்லாமன்னு ஆயிடும். அதுதான் இங்க மாறி போச்சு. அதனாலதான் அப்படி ஒத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு பதில் சொல்லிட்டு வர சூத்திர பாஷ்யத்துல சேஷ தேவ கிருத பாவபூத ஆனா ஸ்வயம் விசுத்த, அது மேல ஸ்வயம் விசுத்தன்னு இருக்கிறதுனாலதான் நான் அப்படி சொன்னேன். என் கிருத பாவபூத அப்படின்னா அவர் பாவமாக மாறிட்டார், ஆனா தானா இருக்கும் பொழுது விசுத்தமா இருக்கார். இந்த ஈசாவாசியத்துல அநேக தேகம் மனசோதவியன்னு பார்த்தோம். உபாதியோடு சேர்ந்தா ஒரு மாதிரி, உபாதி இல்லைன்னா வேற மாதிரின்னு பார்த்தோம் இல்லையோ. அதே போல கிருத பாவபூத ஸ்வயம் விசுத்த விரஜ பிரகாசத்தை. ஸ்வயம் விசுத்த அப்படின்னா எந்த ஒரு தோஷமும் எந்த ஒரு உபாதி சம்பந்தமும் இல்லாதவர், அதனாலதான் விரஜக, அவர் பிரகாசத்தை. ரஜஸ்னா தோஷம், தூசி, பிரகாஷ், அவர் அது இல்லாதவர் பிரகாசத்தை. இப்ப ரூபு என்ன பண்றாருன்னா மற்ற உபனிஷத்துல இருக்கிறதுல அங்கங்க எடுத்து கோத்து கொடுக்குறாரு. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக சீயந்தே சாஸ்தி கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. முண்டக உபனிஷத்துல இருக்கிறது. வித்யதே ஹிருதய கிரந்தி, நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடியதான கிரந்தி, முடிச்சு. என்ன முடிச்சிருக்கு? அசங்கமான ஆத்மாவையும் இல்லாததான மாயையும் சேர்க்கிறது. ரெண்டு சேரவே சேராது. 2 பொருள் இருந்தா சேரலாம். இருக்கிறது ஒரு பொருள், இன்னொன்னு பொய். இந்த பொய்யான பொருளும் எதோட சேராத ஆத்மாவும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு சம்சாரம். அகம் ஜீவகன்னு ஒரு எண்ணம் அப்பதான் வருது. அதை வர வைக்கிறதுக்கு அது ஏதோ ஒரு முடிச்சது. அது எப்படி வந்ததுன்னு தெரியாது, ஏதோ ஒரு ரகசியமா அது நடந்துச்சு. அது போறது. எப்போ தஸ்மின் திருஷ்டே பராபரேன்னு மேலே இருக்கிறதோட அன்வயம். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக, அப்பதான் எல்லா சந்தேகமும் போகும். எவ்வளவு படிச்சாலும் ஞானம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு உள்ளூர் ஒரு ஆவல் இருக்கும் இல்லையோ. அதெல்லாம் எப்போ வந்தா ஞானம் வந்தா போகும். சித்தியந்தே சர்வ சம்சயாக சீயந்தே சாஸ்தி கர்மாணி, கர்மாணி பகுவச்சனம், எல்லா கர்மாக்களும் ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மாவும் போகும். சில பேர் என்ன சொல்றா, பிராரப்த கர்மா தத்து தாவதேவச்சரம்ன்ற வாக்கியத்தை சென்று அவனுக்கு இந்த அந்த சரீரத்துக்கு மரணம் வரைக்கும் பிராரப்த கர்மா இருக்கும். அம்பிலிருந்து கிளம்பினதான வில்லானது, வில்லிலிருந்து கிளம்பின அம்பானது எப்படி அது நடுவுல நிக்காதோ அது போல பிராரப்த கர்மா வேலை செய்யும்னுலாம் ஆரம்ப நிலையில புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றது. சீயந்தே ஜாஸ்தி கர்மானின்னா எல்லா கர்மாவும் அனுப்பாயாச்சு. தஸ்மின் திருஷ்டே பராவரே, அந்த பராவரமான பரமாத்மாவை பார்த்த பிறகு திருஷ்டே சதி, அவரை பார்த்தா இவைகள் எல்லாம் போறது. அவரை பார்க்கறதுனால இது நாசமாகுது. நான் கயிறை பார்க்கறதுனால பாம்பு இல்லாம போகுது. கிழிஞ்சல்னு பார்த்த பிறகு அங்க வெள்ளி இல்லை. அதனாலதான் பிரபஞ்சம் மித்தியான்னு சொல்றேன். பிரபஞ்சம் எப்படி, எதுக்காக பிரபஞ்சம் மித்தியான்னு சொல்றது?
ஞான நிவர்த்தியத்துவம் மித்தியாத்துவம் லட்சணம் சொல்ல. ஞானத்தினால் எது எது போறதோ அதெல்லாம் மித்தியா. பிரபஞ்சம் எப்போ போறது? இந்த ஹிருதய கிரந்தி, அதுதான் நம்மள சம்சாரத்துல பந்தப்படுத்துறது. அது எப்போ போறது? தஸ்மின் திருஷ்டே பராவரே. கர்மாக்கள் எப்போ போறது? தஸ்மின் திருஷ்டே பராவரே. ஆனால் கர்மா எல்லாம் மித்தியா. சித்தியந்தே சர்வ சம்சயாக. எல்லா சந்தேகம் எப்போ போறது? இவரை பார்த்தா போறது. அப்படின்னா இவரை பார்க்கறதுனால ஞானம் வருது. பார்க்கறதுனா ஞானம் தானே. ஞானம் வந்ததுனால போறது. அதனால இவைகள்லாம் பிரபஞ்சம் மித்தியான்னு சொல்றதுக்கு இந்த ஸ்ருதி பிரமாணம். துவா சுபர்ணவ் ஷரீரேஸ்மின் ஜீவேஷாக்கியோ சஹஸ்திதௌ தயோர் ஜீவ பலம் புங்தே கர்மணஹ ந மகேஸ்வரஹ. இது அங்கிருந்து வந்ததுதான், அதே உபநிஷத்துல இருந்து வந்தது. ஆனா வார்த்தைகளை கொஞ்சம் மாத்திட்டார். துவா சுபர்ணவ் ஷரீரே அஸ்மின். இந்த சரீரத்துல 2 பட்சிகள் இருக்கான். சோபன பர்ணவ், அழகான பக்கைகள் கொண்டதான பட்சி போல கற்பனை பண்ணிருக்கு. துவா சுபர்ணவ் அஸ்மின் சரீரே. இந்த சரீரத்துல 2 பட்சி இருக்கு. ஜீவே சாக்கியவ், ஜீவன் ஈஸ்வரன் 2 பேர் கொண்டிருக்கு. சஹஸ்திதோ, 2 ஒன்னா இருக்கு. தயோர் ஜீவ பலம் புங்தே கர்மணஹ. அவைகள் 2 பேருக்கு நடுவுல இந்த ஜீவன் இருக்கானே, கர்மணஹ பலம் புங்தே. அவன் பண்ண கர்மா பண்றான், பலன் அனுபவிக்கிறான். கர்மா பண்றான், பலன் அனுபவிக்கிறான். ந மகேஸ்வரஹ. மகேஸ்வரன் எந்த பலனையும் அனுபவிக்கிறது இல்லை. பலன் அனுபவிக்காதனால அவர் கர்மாவும் பண்றது இல்லை. கர்மா பண்ணலன்னு எப்படி தெரியும்? கர்மா பண்ணிட்டு பலனை இவனுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாமே. இல்ல, கேவலம் சாட்சி ரூபேன. அவர் வெறும் சாட்சியா இருக்க. கர்மாவையும் பண்ணல, கர்ம பலத்தையும் எடுத்துக்கல. கேவலம் சாட்சி ரூபேன. வினா போகோ மகேஸ்வர. அவருக்கு எந்த போகமும் இல்லை. இவன் யாதா தத்தியதோ அத்தான் வியததா சாஸ்வதீபிய சமாபிய தலமத உபபத்தையெல்லாம் சொல்லி நம்ம பண்ற கர்மாவுக்கு அவர் தான் பலனை கொடுக்கிறாருன்றது சொல்லியிருக்கு. அவர் தான் பலனை கொடுக்கிறார் அப்படின்னா கர்மா பண்ணா பலன் வரணும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. கையில பலன் எடுத்து கொடுக்கிறார் அப்படின்னு இல்லை. ஏன்னா பலனை கொடுக்கறதுன்றது ஒரு கர்மா. நான் பலனை உனக்கு கொடுத்தேன்னு அவருக்கு ஒரு போகம், அது கூட இல்லை. கேவலம் சாட்சி ரூபேன. அதனால சாட்சி ரூபேன்னு சொல்லாம கேவலம் சாட்சி ரூபேன வினா போகோ மகேஸ்வர பிரகாசத்தே ஸ்வயம் வேத கல்பிதோ மாயையா தயோகோ. இது பின்னாடியில நம்ம அன்வயம் பண்ணணும். தயோகோ பேத ஸ்வயம் பிரகாசத்து. அவ 2 பேருக்கு நடுவுல இருக்க பேதமானது ஸ்வயம் பிரகாசத்து. ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறன்னு யாராவது பாடம் சொல்லி தரணுமா? இப்ப யாருக்கிட்டையாவது வந்து நீ ஈஸ்வரனா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்றான். உனக்கு எப்படி தெரியும்? ஈஸ்வரன் இருக்காரா இல்லையான்றது தெரியாது. ஆனா நான் ஈஸ்வரன் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அனீசையா சோச்சத்தை முக்கியமானன்னு இதே முண்டகோபனிஷத் சொல்றது. பிரகாசத்தே ஸ்வயம் பேத. ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான். ஜீவனுக்கு ஜீவத்துவம் போக அந்த சைத்தன்யம் மட்டும் நிக்க, ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம் போக அந்த சைத்தன்யம் மட்டும் நிக்க. அப்போ இது 2 பேரையும் ஒன்னா சேர்க்கலாம் அப்படின்றதுக்கு கஷ்டப்பட்டு சாஸ்திரம் சொல்லி தரணும். பரமாத்மா வேற நீ வேறன்னு சொல்றதுக்கு எந்த சாஸ்திரமும் வேண்டாம். அப்படி பிரதிபாதனம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் இருந்ததுன்னா அதுக்கு பிராமான்யமே கிடையாது. லோகத்துல ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். பிரகாசத்தே ஸ்வயம் வேத கல்பிதோ மாயையா தயோகோ. தயோகோ பேத மாயையா கல்பிதோ பேத ஸ்வயம் பிரகாசத்தே. அவ 2 பேருக்கு நடுவில் எப்படி பேதம் வந்தது? மாயையினால பேதம் வந்தது. சித் சிதாகாரதோ பின்னா ந பின்னா சித்வஹானிதா. சித் சிதாகாரதா. சித் சிதாகாரோ. சித்தும் சிதாகாரமும் ஆகாரதா பின்னா. சிச்சிதம். இந்த சித்து 2 இருக்கு. ஜீவன் வந்து ஒரு சைத்தன்யம், ஈஸ்வரன் அவரும் ஒரு சைத்தன்யம். இவ 2 பேர் அப்படித்தானே சொல்லுங்க. துவௌ சுபர்ணவ் ஷரீரேஸ்மின் ஜீவே சாக்கியோ சஹஸ்திதோ. 2 பேரும் இருக்கா. 2மே சித்து தான். ஆகாரதோ பின்னா. இது வந்து இவ 2 பேருக்கும் வடிவத்துல வேற. ஒருத்தர் ஈஸ்வரன் கர்ம பலத்தை பார்த்துட்டு சாட்சியா இருக்க, கர்ம பலனை எடுத்துக்கல, எந்த போகமும் அனுபவிக்கல. இன்னொருத்தர் ஜீவன் கர்மாவும் பண்ணிட்டு போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த வடிவத்துல 2 பேருக்கும் பேதம் இருக்கு. ஆகாரத்தோ பின்னா ந பின்னா சொரூபத்தோ ந பின்னான்னு அர்த்தம். அவளுடைய சொரூபம் 2 பேரும் வந்து என்ன பை நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 2 பேருமே சித்து தான். சொரூபத்தோ ந பின்னா
ஏன்னா சித்வஹானிதக, இந்த சித்தும் அந்த சித்தும் வந்து ஒண்ணுன்னு சொல்லலாம். சித்தும் வேற என்ன, இப்ப சித்துன்றதுக்கோட சுரூபமே கெட்டு போயிடும். ந பின்னா சித்வஹானிதக. இது எப்படி தெரியும்னா தர்க்கதச்ச பிரமாணாச்ச சித் ஏகத்வ வியவஸ்திதேஹே சிதேகத்வ பரிஜானே ந சோச்சதி ந முக்கியதே. இது ரெண்டு பேரும் ஒண்ணுன்றது எப்படி, இப்ப நான் சொன்னேன் இது போல தர்க்கதச்ச, உபனிஷத்து நிறைய தர்க்கம் சொல்றது. தர்க்கம்னா அனுமானம் சொல்றது. பிரமாணாச்ச, உபனிஷத்து வந்து தர்க்கம் சொல்லுமா, நானே நிறைய சொல்லுவேன் அப்படின்னா அது பிரமாணம் கிடையாது. ஸ்ருதிமத தர்க்க அனுசந்தியை தான் நம்ம அனுமானம் ஒத்துப்போம். அந்த அனுமானத்தை எப்போ ஒத்துப்போம்னா அது ஸ்ருதிக்கு அனுகூலமா, ஸ்ருதியிலேயே சொல்லியிருக்கணும், இல்ல ஸ்ருதிக்கு அனுகூலமா இருக்கணும். ஒண்ணு ஸ்ருதியே, உபனிஷதே அனுமானத்தோடு தான் சொல்லும், சாதாரணமா சொல்லாது. அதனாலதான் வேதாந்த வாக்கிய குசும கிரதனார்த்தத்வா சூத்திரானாம் அப்படின்னார். பிரம்மசூத்திரம் எதுக்கு வந்திருக்குன்னா வேதாந்த வாக்கியங்கள் எனக்கூடியதான புஷ்பங்களை தொடுத்து கொடுப்பதற்காக இந்த சூத்திரம் இருக்குன்னு ஆச்சாரியார் சொல்றார் பாஷ்யத்துல. பிரம்மசூத்திரம் 555 சூத்திரமும் வேதாந்த வாக்கியங்களை நம்மளுக்கு தொடுத்து கொடுக்கறதுக்காக வந்தது. அது எல்லாம் அனுமான வடிவமா இருக்கு. அதனால ஒவ்வொரு அதிகாரத்துக்கு விஷய வாக்கியம்னு ஒண்ணு எடுத்துப்போம். ஸ்ருதியே தர்க்கத்தை சொல்றது, அந்த தர்க்கத்தை மட்டும்தான் நம்பணும். ஸ்ருதிக்கு சம்பந்தம் இல்லாத தர்க்கத்தை தர்க்கா பிரதிஷ்டானா அதையும் அங்கே சொல்றார். தர்க்கத்தினால நீ எதையும் பிரதிஷ்டை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தர்க்கதச்ச பிரமாணாச்ச சித் ஏகத்துவ வியவஸ்திதே, அந்த சித்து ஏகம்னு வியவஸ்தாபனம் பண்ணியாச்சு, அதை நிர்ணயம் பண்ணியாச்சு. சரி, சிதேகத்துவ பரிஜானே, அந்த சித்து ஏகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா என்ன பரிஜானே ந சோச்சதி ந முக்கியதை, அவன் சோகத்தை அடைவதில்லை, மோகத்தை அடைவதில்லை. சோகம்னா வந்து இது மேல வருது. அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் என்ன சொல்ற, பாஷ்யத்துல உபனிஷத் பாஷ்யத்துல சோகம்னா வந்து காம அப்படின்ட்டார். ஆசைதான் சோகமா. ஆசை இருக்கிற வரைக்கும் அந்த பொருளை வந்து நம்ம அடையலைன்றதுனால, அடைஞ்ச பொருள் மேல ஆசை வராது, அடையாத பொருள் மேலதான் ஆசை வரும். அதனால ஆசை இருக்கிற வரைக்கும் அது வரலையேன்னு மனசுல ஒரு கவலை இருக்கும், அதுதான் சோகமா. மோகம்ன்றது வந்து பிராந்தி அப்படின்றார், மாத்தி புரிஞ்சுக்கிறது, நல்லதையும் கெட்டதையும் மாத்தி புரிஞ்சுக்கிறது. ந சோச்சதி ந முக்கியதி. ஏன் சோகம் மோகம் இல்லை, இவனுக்கு காமம் இல்லை, இவனை தவிர ரெண்டாவது பொருள் இல்லை. சிதேகத்துவ பரிஜானே ந சோச்சதி ந முக்கியதி. அதிஷ்டானம் சமஸ்தஸ்ய ஜகத சத்து சித்கணம் அகமஸ்மீதி நிச்சித்ய வீதசோகோ பவேன்முனி. சமஸ்தஸ்ய ஜகத, எல்லா ஜகத்து முழுவதற்கும் அதிஷ்டானம். நம்மளுடைய அதிஷ்டானம்னா என்னன்னு சொல்லிட்டேன். அது எப்படின்னா சத்திய சித் கணம், அது சத்தியமாகவும் சித்தாகவும் சித் கணமாக இருக்கு, வெறும் ஞான வடிவமா இருக்கு. அப்போ அதுக்கு மேல கல்பிதமானது எல்லாம் ஞானத்தை விட வேறானது அஜ்ஞான வடிவமா இருக்கு. அஜ்ஞானத்தினால நம்ம கல்பனை பண்ணியிருக்கோம். அதிஷ்டானம் சமஸ்தஸ்ய ஜகதः சத்யசித் கணம் அகமஸ்மி, நான் இவ்வாறு இருக்கிறேன் அப்படின்னு அப்பப்போ நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும். அதிஷ்டானம், இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாமே வந்து என்னிடத்துலதான் கல்பிதம். எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி அப்படின்னோடனே அது அதிஷ்டானம் சமஸ்த ஜகத சத்யசித் கணம் அகமஸ்மீதி நிச்சித்ய, அது நிச்சயமாக தெரிந்து கொண்டு வீதசோகோ பவேன் முனி, அவன் எல்லா சோகத்தையும் தாண்டினவனாக ஆகிறான். சரி, நிச்சித்ய, திரும்பவும் இதே விஷயம்தான், இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். நிச்சித்ய வீத சோக பவேத்து அப்படின்னா நிச்சயம் பண்ணி இவன் சோகத்தை, வீத சோகத்தை விட்டவனாக ஆகிறான். எனக்கு நிச்சயம் வந்துச்சுன்னா சோகம் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயம்னா என்ன? நிச்சயம்ன்றது ஞானம். நிச்சயமா சொல்லு அப்படின்னா தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு தான் நிச்சயமா சொல்றது. நிச்சயம்ன்றது ஞானத்துக்கு தான் நிச்சயம், செயலுக்கு நிச்சயம் இல்லை. நீ கண்டிப்பா பண்றியா அப்படின்னா நான் பண்றேன்ற அந்த வார்த்தை தான் நிச்சயம். நிச்சயம்ன்றது வந்து ஞானம். ஞானத்திலேயோ ஒரு சம்சயம், சம்சய ஞானம், நிச்சய ஞானம். ஞானம் ரெண்டு விதம், சம்சய ஞானம், நிச்சய ஞானம். மூணு இதுன்னு வச்சுக்கலாம், பிராந்தின்னு வச்சுக்கலாம், மூணுன்னு வச்சுக்கலாம். அப்ப நிச்சயம்ன்றது ஞானம். நிச்சித்திய வீத சோக அப்படின்றதுனால சோகம்ன்றது வந்து ஞானத்தினால போகுது. ஞானத்தினால எது போகும்? அஜ்ஞானம் ஒண்ணுதான் போகும்.
கயறுன்னு தெரிஞ்சுன்னா என்ன போகும், அங்க பாம்புன்ற பிராந்தி போகும். கிழிஞ்சல்னு தெரிஞ்சுட்டா வெள்ளின்ற அந்த ஏமாந்து போற ஞானம் போகும். இது அகமஸ்மீதி நிச்சித்ய, இதெல்லாம் நான் தான், இந்த பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாக நான் இருக்கிறேன் நிச்சயம் பண்ணிட்டா சோகம் போறதுன்னு சொல்றதுனால நமக்கு சோகம் எதனால வருது, அந்த அஜ்ஞானத்தினால வருது. அதனால பிரபஞ்சம் மித்யா, சோகம் மித்யா. மா சுச்சகன்னு பகவானை தான் கீதையில கடைசியில முடிச்சார். வீத சோகோ பவேன் முனி. சரி, சரி, இதெல்லாம் எங்க போய் பார்க்கணும்? பரலோகம் போய் பார்க்க போறோமா? இல்ல, இங்கேயே ஸ்வசரீரே ஸ்வயஞ்சோதிஸ்வரூபம் சர்வசாட்சினம். இந்த சரீரத்துல ஸ்வசரீரே இப்ப இருக்கும்போது, இன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு ராத்திரி, நாளை காத்தால ஸ்வசரீரே ஸ்வயஞ்சோதிஸ்வரூபம், அந்த சுப்பிரகாசமான சைதன்யத்தை சர்வசாட்சினம், போதம் பிரதிவிதிதம், அதான் சர்வசாட்சினம், எல்லா அறிவுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது. அதை பார்க்கணும்னா என்ன பண்ணோம்? க்ஷீணதோஷாக பிரபஷ்யந்தி, எல்லா தோஷங்களும் காமாதி தோஷங்கள் போனா பிரபஷ்யந்தி, பஷ்யந்தினா பாக்குறார். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், உபனிஷத் படிச்சிருக்கோம், கீதை படிச்சிருக்கோம், சூத்திரபாஷ்யம் படிக்கிறோம். அதனால இதுதான் விஷயம்னு நமக்கு தெரியும். அதனால பஷ்யந்தி தெரிஞ்சிருக்கோம். பிரபஷ்யந்தி அப்படின்னா, பஷ்யந்தினா பரோட்ச ஞானம், பிரபஷ்யந்தினா அனுபவிக்கிறது. க்ஷீணதோஷாக பிரபஷ்யந்தி நேதரே மாயா விருத்தாக. இவன் பார்க்கறான்றது மட்டும் இல்ல, அவன் பார்க்கல, மாயினால யார் சூழப்பட்டிருக்கோ அவன் இதை பார்ப்பது இல்லை. இப்ப என்ன பண்ணணும்? தோஷம் போறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கணும். தமேவ தீரோ விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத பிராமண நானுத்யாயாத் பகூன் சப்தான் வாச்சோ விக்லாபனம் ஏதது. தமேவ, அந்த ஆத்மாவே, தீரக, யார் அந்த தீமானான இருக்கானோ அவன், விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத. இது ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டியது. இது பிருகதாரண்யத்திலிருந்து வருது. விஜ்ஞாய பிரஜாம் குர்வீதா அப்படின்னு சொல்லியிருக்க. இங்க விஜ்ஞாய அப்படின்றதுக்கு, விஜ்ஞாயன்றது ஞா தாத்துலேருந்து வந்தது, பிரஜான்றதும் ஞா தாத்துலேருந்து வந்திருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழ்ல நேரடியாக எழுதினா வரும். விஜ்ஞாய அறிந்து கொண்டு, பிரஜாம் குர்வீதா அறிவை செய்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அறிவை செய்து கொள்ள வேண்டும்னா இது என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா, விஜ்ஞாய சாஸ்திரத ஆச்சாரிய உபதேசத்த விஜ்ஞாய, குரு உபதேசம், குரு சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணும்போது என்ன ஏதுன்னு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இப்ப நம்ம பண்ற இந்த சிரவணம் மரணம், இதுக்கு விஜ்ஞாயன்னு பேரு. இதுதான் பரோட்ச ஞானம். முன்னாடி பஷ்யந்தி பிரபஷ்யந்தி சொன்னேன், அதை பிரஜாம் குர்வீத. பிரஜா அப்படின்னா சாஸ்திராச்சாரிய உபதிஷ்ட விஷயாம் ஜிக்ஞாசா பரிசமாப்திகரீம் அப்படின்னு பாஷ்யத்துல எழுதுறார். எந்த ஒரு ஞானம் வந்தா இனிமே நமக்கு ஜிக்ஞாசா வராது. ஜிக்ஞாசானா ஞாபகம் இச்சா, அறியணும்னு ஆசைப்படுறது. எது வரைக்கும் நமக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு வரும், நான் வேற பிரம்மம் வேறன்னு இருக்கிற வரைக்கும், நான் வேற ஈஸ்வரன் வேற, நான் வேற பிரம்மம் வேற, ஆத்மான்னு ஏதோ ஒன்று சொல்ற, ஆனா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்க மாதிரியே தெரியல அப்படின்னு நமக்கு அந்த பேத புத்தி இருக்கிற வரைக்கும் அது தெரிஞ்சுக்கணும்னு இந்த ஜிக்ஞாசா ஞாபகமிச்சா இருக்கும், ஆசை இருக்கும். அதுவாகவே ஆன பிறகு, ஆத்மாவை ஆன பிறகு நான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வராது. அது ஒரு ஜிக்ஞாசா பரிசமாப்திகரின்னு பாஷ்யத்துல வராது. எது வரைக்கும் மனசுல நமக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கோ அது வரைக்கும் விஜ்ஞாய. திருப்பி 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 உபனிஷத் கேட்டுட்டே இருக்கணும், சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும், மனனம் பண்ணிட்டே இருக்கணும். வேற ஒரு வழியும் கிடையாது. இதுக்கு தொடர்ந்து பண்ணணும்னா இதுக்கு சமாதிகள் வேணும். சமதம உபரதி திதிக்ஷா இவைகள் இருக்கணும். மனசு அடக்கி புலன் அடக்கின்றே இருந்தாதான் வேதாந்தத்தை சிந்தனை பண்ணவே முடியும். அப்ப விஜ்ஞாய பிரஜாம் குர்வீதன்னு சொன்னதுனால எப்ப பார்த்தாலும் நம்ம இவைகளை தான் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருந்தா ஒரு நாள்ல ஒரு நாள் இந்த பிரஜாம் குர்வீத பிராமண. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னா நானுத்யாயாத் பகூன் சப்தான், அனுத்யாயாத். அனுத்யாயாத்னா அனுச்சிந்தையேத், வேற நிறைய விஷயங்களை யோசிக்காத. அனுச்சிந்தையேத் பகூன் சப்தான், சப்தத்தினால சொல்லக்கூடியதான விஷயங்களை தியாயேத்னா அனுச்சிந்தையேத், அதை பத்தி சிந்தனை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன்? பகூன் சப்தான் போட்டதுனால
கேவல ஆத்மீகத்துவ பிரதிபாதகா சொல்பா சப்தா அனுஜாயந்தே அப்படின்ட்டார் ஆச்சாரியர். நீ நிறைய விஷயங்கள் லோகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஊர்ல எல்லாரும் நம்மள பைத்தியம் மொக்குன்னு சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஆத்மாவை பத்தி சொல்ற சப்தங்களை பத்தி மட்டும் நம்ம பேசணும். குரு அதை பேசுறத கேட்கணும். குருவா இருக்கிறவ என்ன சொல்லணும்? ஆத்மாவை சொல்லி தரணும். சிஷ்யன் சந்தேகம்னா அதை பத்தி மட்டும் கேட்கணும். இப்படி இல்லை. ஆனால் அதுக்கு வேண்டியது சொல்ப சப்தான் அனுகியாயந்தே. ஏன்னா இதுக்கு மேல மௌனம் வரப்போகுது. அதுக்காக நானுத்தியாயா பகு சப்தான். அப்படி பண்ணா என்ன ஆகும்னா வாச்சோ விக்லாபனம் ஈகிட்டது. விக்லாபனம் விசேஷேன கிளானிகரம் சிரமகரம். வாய்வலி தான் மிச்சம்ட்டார். மற்ற விஷயங்களை ஆத்மாவை பத்தி உபனிஷத்துல சொல்லக்கூடியதான ஆத்ம ஏகத்துவத்தை பத்தி பேசுறத தவிர லோக விஷயமாக எது பேசினாலும் வாச்சோ விக்லாபனம் இதது ஹி அப்படின்னு போட்டிருக்காரு. அது பேசுறது வேஸ்ட், வாய்வலி தான் மிச்சம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இதுவும் பிரகதாரணிகள். பால்யேனைவ ஹி திஷ்டாசேத் நிர்வித்ய பிரம்மவேதனம் பிரம்ம வித்யாம்ச பால்யம் ச நிர்வித்ய முடிராத்மவான் அப்படின்னு. அடுத்தது சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் 3 எப்படி பண்ணணும், அதுல அந்த ஞான பலபாவம்னா என்ன அப்படின்றது இதை சொல்லி அதை எப்படி அடையணும்னு மேல சொல்ல. இதோட இன்னைக்கு நிறுத்துவோம். 37ஓட நிறுத்திக்கலாம். 38 கொஞ்சம் அந்த பிரகதாரணிகத்தோடு சேர்த்து சொன்னா சுவாரஸ்யமா இருக்கும். அது அடுத்த வாரம் பார்க்கலாம்.